ஹீட்டர் ரிப்பேர் பார்த்துட்டோமா. அப்படியா? வேலையெல்லாம் முடிச்சிருச்சிங்களா? முடிஞ்சிச்சுமா. சரி, ஹீட்டர் ஆன்ல இருக்கா? ஆன்ல தான்மா இருக்கு. இப்பவே குளிக்கலாமா? சரி, ஆன்ல இருந்தா ஐயா வந்தா உடனே குளிப்பாரு, அதுக்காக சொன்னேன். எவ்வளவு ஆச்சு? நீங்க வழக்கமா கொடுக்கறத கொடுங்கம்மா. நீங்களும் காலையிலேயே வந்து எல்லா வேலையும் பார்த்துருக்கீங்க. இந்தாங்க வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிம்மா. கனெக்ஷனை பர்ஃபெக்ட்டா குத்தாச்சு. இனிமே அந்த சாவித்திரி சுடு தண்ணிய வச்சு டவலை போடுவா. அந்த டவலை நினைச்சு நம்ம மேல போட்டோம்னா கிழவன் வந்து நல்லா ஜம்முன்னு குளிச்சுட்டு டவலை எடுக்கும். எடுத்த உடனே ஷாக் பலீர்னு அடிக்கும். அப்புறம் என்ன, நம்ம பிளானும் ஒர்க் அவுட் ஆயிடும். சாவித்ரி, என்ன உருவசி? ஐயா வாக்கிங் போயிட்டு வர நேரமாச்சு. சுடு தண்ணி வச்சு அப்படியே பாத்ரூம்ல எடுத்துன்னு போய் வை. அப்படியே டவலையே மறக்காம வச்சிரு. ஹீட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சுல. இந்த மாதிரி என்கிட்ட சொல்றதுக்கு நீ அந்த வேலையை செய்யலாம்ல. காலையில இருந்து பிரீத்திகா பேர்ல இடம் வாங்க போறோம்னு நான் அம்மாவும் எவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், உனக்கு நல்லா தெரியும்ல. நானும் தான் காலையில இருந்து காரம் மாஞ்சி கழுவி நின்றேன். நீ பாக்கலையா? உன் கூட பேசவே முடியாதுப்பா. அப்படியே பேசினாலும் ஜெயிக்கவும் முடியாது. நானே அந்த வேலையை செய்யறேன். போ. போடி போ. கிழவ மண்டைய போட்ட உடனே மொத்த பழியும் உன் மேலதான். நேரமா சுடு தண்ணி வச்சு நிக்குது. சரியான சோம்பேறி. என்ன பண்றதுன்னு தெரியலையே. கிழன வேற காணும். போடி போ. கிழவ மண்டைய போட்ட உடனே மொத்த பழியும் உன் மேலதான் விழும். என்ன கோபால் சார் திடீர்னு இந்த பக்கம்? இல்ல, இங்கதான் வந்துகிட்டு இருந்தேன். சார் வேற வாக்கிங் முடிஞ்சு வந்துட்டு இருந்தாரு, அதான் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் சக்கரமணி சார் எனக்கு ஃபோன் பண்ணாரு, நீங்க ஏதோ லேண்ட் பார்க்க போறீங்களாமே, அதுக்காக சார் கூட என்ன வர சொன்னாரு. பிரீத்தியோட பர்த்டே பார்ட்டிக்கு அப்புறமா நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்கன்னு சொல்லுங்க. சரி மிஸ்டர் கோபால், வெயிட் பண்ணுங்க. காஃபி குடிக்க சொல்றேன், காஃபி சாப்பிடுங்க. அதுக்குள்ள நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சுடுதண்ணி வச்சாச்சா? சாவித்ரி சுடுதண்ணி டவலை வச்சிச்சு. சாவித்ரி. ஐயா, கோபால் சார் வந்திருக்காரு, ஒரு கப் காஃபி கொண்டா. சரிங்க ஐயா. நம்ம டிஃபன் சாப்பிட்டு தான் கிளம்புறோம். ஓகே, நான் மாடிக்கு போயிட்டு வந்துடுறேன். பிரீத்திங்க அது எங்கே வெளில போய்க்குது. எல்லாரும் இப்படி பண்ணிட்டியா? கரெக்டா பண்ணிட்டேன். நான் சொன்ன மாதிரி டவலை நினைச்சியா? ஐயோ, டவலை வைக்க சொன்ன சாவித்ரி, ஆனா நான் நினைச்ச போட மறந்துட்டு இரு வர நினைச்சு போட்டு வந்து. இந்தாங்க. கோபால், காஃபி சாப்பிட்டே இருங்க, கீழே குளிச்சுட்டு வந்துடுறேன். ஐயா, நீங்க மேல போய் உங்க ரூம்லயே குளிங்க. ஐயா, என்ன உளற? சுடு தண்ணி எங்க வச்சுட்டு மேல போய் குளிக்க சொல்ற? மேலதான் ஹீட்டர் ரிப்பேர் ஆகுதுல. நம்ம வேலை செய்யும் போது எலக்ட்ரிஷியன் வந்து ஐயா ரூம்ல இருக்கிற ஹீட்டர் ரெடி பண்ணிட்டாங்களாம். ஐயா, நீங்க மேல போய் குளிங்க. சார், இன்னைக்கு ஒரு நாள் இங்கேயே குளிச்சுக்கிறது. இங்க ஒரே ஒரு பக்கெட் தண்ணியில எப்படி குளிக்க முடியும்? காக்கா குளியல் மாதிரி மேல ஷவர்லயே வசதியா குளிக்கட்டும். ஐயா, நீங்க மேலேயே போய் குளிங்க. சாவித்ரி சொல்றதுதான் கரெக்ட். இதோ வந்துடுறேன். கோபால் சார், உங்ககிட்ட பேசுறது கூட நேரம் இல்ல, அவ்வளவு வேலை. இன்னைக்கு நாங்க இடம் பார்க்க வேற போறோம். இது வந்துடுறேன். சனியா ஐயோ சனியா போட்டு பிளான் எல்லாத்தையும் கெட்டுச்சு. இந்த மாதிரி ஏதாவது நடக்குன்னு இருந்தா மேல ஏதாவது பண்ணிருக்க வேண்டியதானே. இப்ப என்ன செய்யறது சொல்லு. சரி, முதல்ல அப்பாக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. அந்த லேண்ட் பார்க்குற இடத்துல வாட்ச்மேன் உஷார் பண்ணணும், இல்லைன்னா அப்படியே வீட்டில் தூங்கிடுவாரு. நீ ஃபோன் பண்ணிடுறியா? ஐயா, அது கழ சந்தேகப்படும், நீ ஃபோன் பண்ணி சொல்லு. நான் எப்படி பண்ண முடியும்? யாராவது கேட்டா? அது உள்ளதானே இருக்குது. கழ மேல குளிக்க போயுது, நான் மேல போய் பாக்குறேன். நீ சீக்கிரமா ஃபோன் பண்ணு, சீக்கிரமா பண்ணு பண்ணு பண்ணு.
என்னப்பா நிஜமாவே கரண்ட் வச்சிட்டியா? காலைல ஹெல்ப்பு கூட்ட வரமாட்டேன்ட்டேன். இப்போ வந்து நிக்கிற. நீ சொன்னதுலேருந்து வயிற்று கலக்குதியா? நானே கதிகலங்கி போயிருக்கேன்ப்பா. நான் என்ன மடையனா? அதனால தான் கனெக்ஷனை மாற்றி கொடுத்துட்டேன். டெலிஃபோனில் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னையா சொல்ற? டெலிஃபோனில் மாற்றி கொடுத்துட்டேன். சரியான ஆள் தான்யா நீ. சரி சரி வா போகலாம். கோபால் சார், என்ன கோபால் சார், பிரீத்தி அக்கா ரூமுக்கு பதுங்கி போறீங்களா? ஐயாலாம் வீட்ல இருக்காங்க. ஆமா, உங்க 2 பேருக்குள்ள என்னதான் நடக்குது? எனக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. ஏன் என்ன நடந்தது? எதுக்கு இப்படி சந்தேகப்படுற? நீங்க பிரீத்தி அக்காவை லவ் பண்றீங்களா இல்லையான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் திடீர்னு இப்படி கேட்குற? பின்ன என்ன சார், சக்கரபாணி இருக்கார்ல, அவர் வந்து அவர் பையனுக்கு நம்ம பிரீத்தி அக்காவை பொண்ணு கேட்டு போயிருக்காரு. ஐயோ அப்படியா? நான் சொல்றத கேளுங்க, இப்படி மசன்னு இருக்காதீங்க. நம்ம ஐயா கிட்ட சொல்ல பயமா இருந்தா நம்ம அம்மாட்ட போய் சொல்லுங்க. உட்காருங்க. ஐயோ இருங்க, ரொம்ப அழுக்கா இருக்கு, தொடச்சிடுறேன். உட்காருங்க சார், தொடச்சிட்டேன். இன்னும் நீங்க காஃபியே குடிக்கலையா? இந்தாங்க காஃபியை குடிங்க. நார்த் ஈஸ்ட் இருக்குல்ல, அங்க கிணறு ஒன்று போட சொல்லணும். லேண்ட் முதல்ல நீங்க வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் எப்படி வேணாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சப்டிவிஷன் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஏன் பரிமளம், சுத்தி வந்து லேண்ட பாத்தியே, உன் அபிப்பிராயத்தையே சொல்லவே இல்லையே. உங்க நண்பர் இப்படி ஒரு இடத்த காட்டுவாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்னமா அது இப்படி ஒரு பெரிய குண்டா தூக்கி போடுறீங்க? என்ன பரிமளம், அப்படி நீ என்ன எதிர்பார்த்த? என்ன குறை இருக்கு? தெளிவா சொல்ல. அது இல்லைங்க, இந்த இடத்த பாக்கிறதுக்கு காலையில நாம கிளம்பும் போதே ஊர்வசி ஷாக் அடிச்சு விழுந்தா. ஐயோ என்னமா நீங்க அதே என்ன மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க? அதான் கோபால் தம்பி அவளை அள்ளி தூக்கி போட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டான்ல. என்ன சாதாரண ஷாக், அதுக்குள்ள சரி பண்ணிருப்பாங்க. வீட்டுக்கு வந்து மூக்க பிடிக்க அள்ளி போட்டு தின்னுட்டு இருப்பா பாருங்க. நீங்க போய் பாருங்க. அதெல்லாத்தையும் போய் அபசகுரமா நினைக்காதீங்கம்மா. அப்படி எல்லாம் நினைச்சு அரகுற மனசோட தான் நான் வந்தேன். இங்க வந்து பார்த்தா இல்லைங்க, இந்த நிலம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா ஆடுமா நீ. கொஞ்ச நேரத்துல என்னையே குழப்பிட்ட. சார் உங்களுக்கு அது வெறும் குழப்பம் மட்டும்தான் சார், எனக்கு உயிரே போயிடுச்சு சார். எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குவைத் பாயை போட்டு அமைக்கி வாங்கி சார், நீங்க கொடுத்த செக், என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொடுத்து அப்படியே பேரண்ட் டாக்குமெண்ட்ஸையும் பவர் ஆஃப் அட்டர்னியும் வாங்கியிருக்கேன் சார். இப்போ போய் அம்மாவுக்கு பிடிக்கலன்னு சொன்னா எங்க அது என்ன சார் ஆகும்? சாவித்ரி, என்னம்மா வந்ததுல இருந்து ரொம்ப மௌனமாவே இருக்க? என்ன இந்த இடம் உனக்கு பிடிக்கலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏய், அவளுக்கு என்ன தெரியும்? இதன உப்பு பொடி காரமா, ரியல் எஸ்டேட் பிசினஸ்மா. அவகிட்ட போய் கேட்டுட்டு இருக்க? இல்லங்க, சாவித்ரியோட சம்மதம் ரொம்ப முக்கியங்க. பிரீத்தி பேர்ல வாங்க போறதா சொன்ன இடம் என்ன ஆச்சுன்னு உங்க ஃப்ரெண்ட போட்டு குடஞ்சிக்கிட்டு இருந்தவளே இவ தானே. அம்மா கொஞ்சம் குடைச்சலா கொடுத்தா. ஆமா, அன்னைக்கு உன்னோட தெத்து பல்ல வச்சுக்கிட்டு அந்த போடு போட்டிய இன்னைக்கு எதுக்கு கபக்குன்னு வாய முடிக்கிட்டு இருக்க? இவ்வளவு சீக்கிரம் இந்த மாதிரி ஒரு இடத்த காட்டுவேன்னு எதிர்பார்க்கல. அதுவும் இந்த மாதிரி ஒரு இடத்த காட்டுவேன்னு எதிர்பார்க்கல. அது உண்மைதான். இவ்ளோ சீக்கிரம் நீங்க இடத்த காமிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் நீங்க இவ்ளோ நல்ல இடத்த காமிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் என்ன, வசிஷ்டர் வாயாலே பிரம்மரிஷி பட்டம் வாங்கியாச்சு. சாவித்ரி இந்த இடத்த ஓகேன்ட்டாளே. நல்ல பொண்ணு. இந்த இடத்த விட்டு கொடுக்க பாய் எப்படி சம்மதிச்சாரு? எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நான் நீ போட்டி போட்டு இடமாச்சே. நீங்க சொல்றது 100% கரெக்ட் சார். அந்த பாய் லேஸ்ல சம்மதிக்கல. சக்கரபாணியோ கொக்கா மத்தவங்க மாதிரி வளவளன்னு பேரம் பேசிக்கிட்டே இருக்கல. ஒரே பேமெண்ட்ல புடிடான்னு சொல்லி நீங்க கொடுத்த 20 லட்சம் ரூபாய் செக்கையும் என்னோட 30 லட்சம் ரூபாய் பெருமான மர ப்ராப்பர்ட்டிக்கான டாக்குமெண்ட் அவன் கையில கொண்டு போய் கொடுத்தேன் பாருங்க. அவன் அப்படியே அசந்து போய் பேரண்ட் டாக்குமெண்ட் என் கையில கொடுத்துட்டான். சரி,
டோட்டல் என்ன வேல்யூ ஆகுது? அது 55, அது 55 லட்சம் பிளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். 55 லட்சமா? பாய் என்னமோ ஜாஸ்தியா கேட்ட மாதிரி தோணுது எனக்கு. சார் முதல்ல அந்த ஆள் 60ல நின்னாரு சார். நம்ம வாங்க போற லேண்டுக்கு பின்னாலதான் அந்த தங்க கோபுரம் வச்ச கோயிலை கட்ட போறாங்களாம். ஓ, அப்போ இந்த இடத்தோட மதிப்பு டபுள் ஆயிடும்ல. அப்ப இந்த கோயில் ஜஸ்ட் இதுக்கு பின்னாடி தான் வரப்போகுதா? ஆமா. அப்ப இந்த வேலை ஓகே தான். ஐயா விலைலாம் அப்புறம் பாத்துக்கலாம். எனக்கு ஒரு விஷயம் குழப்பமாவே இருக்கு. என்ன? வாங்குறவரு நம்ம ஐயா, அவர் வந்திருக்காரு. புரோக்கர் நீங்களும் வந்திருக்கீங்க. விக்கிறவர் எங்க? சார் சார் வாட் இஸ் திஸ் சார்? என்ன புரோக்கர்னு சொல்லி she is insulting me சார். சாவித்ரி, கொஞ்சம் மரியாதை பேசு. அம்மா நான் இப்ப என்னம்மா தப்பா பேசிட்டேன்? சக்கரபாணி சார் இந்த இடத்த வாங்க போறாரு. ம், சரி, அவர்தான் இந்த இடத்த விற்க போறாரா? இல்ல. அப்பா அவருக்கு இங்க என்ன வேலை? என்ன சாவித்ரி, அவர் தானே 2 பக்கமும் தரகு பேசி இந்த இடத்த முடிக்க போறாரு. பாத்தீங்களா, நீங்களே அவரை தரகர்னு சொல்லிட்டீங்க. நான் கொஞ்சம் ஸ்டைலா இங்கிலீஷ்ல புரோக்கர்னு சொன்னேன். அதனால விற்க போறவர்னு எங்கன்னு கேட்டேன். இது தப்பா? எனக்கும் அதை கேட்கணும்னு தோணிச்சு. இடத்துக்கு சொந்தக்காரரான அந்த பாய் ஏன் வரல? அம்மா, சாவித்திரிக்காக நான் சொல்லமா, உங்களுக்காக அதை விவரமா சொல்றேன். இடத்த விற்க போற குவைத் பாய் இப்ப ஊர்ல இல்ல. அவர் போன வாரம் அவசரப்பட்டு குவைத்துக்கு போயிட்டாரு. இனி அவர் வரத்துக்கு 6 மாசமோ 1 வருஷமோ ஆகும். அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க முடியுமா? இடையில பிரீத்தி கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சுன்னா சீக்கிரமா இடத்த காட்ட வேண்டாமா? ஆமா. அதனாலதான் நான் சார் கொடுத்த 20 லட்சம் ரூபாய் செக்கையும் என்னோட 30 லட்சம் ரூபாய்க்கான ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸையும் கொடுத்து அவர்கிட்ட இருந்து பேரண்ட் டாக்குமெண்ட்ஸை வாங்கிட்டேன். அதோட மட்டும் விட்டுறலாமா? என் பேர்ல பாய் கிட்ட இருந்து ஒரு பவர் ஆஃப் அட்டர்னியை எழுதி வாங்கிட்டேன். பாக்கி பணத்தை செட்டில் பண்ண உடனே லேண்ட பிரீத்தி பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். இத பாத்தீங்களா, இதுதான் பாய் கொடுத்த அந்த பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ். இது என் பேர்ல பவர் ஆஃப் அட்டர்னி. நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுமா. அப்படியே அழகா லட்டு மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சிடலாம். ஏய் சாவித்ரி, உனக்கு தமிழே தடவல், அது இங்கிலீஷ்ல எழுதிருக்கு, உனக்கு படிக்க தெரியுமா? அதை கொண்டாங்க. எனக்கு தெரியலன்னா என்ன, பிரீத்திக்கு தெரியும்ல. பத்திரம் பதிவாகிற வரைக்கும் இது எங்க கிட்டயே இருக்கட்டும். அம்மா நீங்க வச்சுக்கோங்க. அது அம்மா கையில இருந்தா அது ஓகே தான். இவ்வளவு வேகமா பத்திரத்தை வாங்கின மாதிரி சார் கிட்ட இருந்து பாக்கி பணத்தையும் வாங்கி கொடுத்துட்டேன்னா ரொம்ப சந்தோஷம். அதுக்கு என்ன மிஸ்டர் சக்கரபாணி, உள்ளதான் செக் இருக்கு, எழுதி கொடுத்துறேன். ஒரு நிமிஷம் இருங்க, கொஞ்ச நேரம் பொறுத்துக்குங்க. பிரீத்தி அக்காவும் இடத்த பாத்துக்கிட்டோம். ஆமா, அதுவும் சரிதான். நமக்கு பிடிச்சா மட்டும் போதுமா? அவளுக்கு இந்த இடம் பிடிக்க வேண்டாமா? ஏங்க ஏங்க ஏங்க, அதுக்கும் செக் தரத்துக்கு என்னங்க சம்பந்தம்? அதானே. அதுக்கு இல்லைங்க ஐயா, சகுனம் வேற சரியில்லை. காலையில கிளம்பும் போது ஊர்வசிக்கு ஷாக் அடிச்சிருச்சு. நம்ம கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு நாளைக்கு வேணா பணத்தை கொடுத்துடலாமையா? ஆமா, நம்ம சாவித்திரி சொல்றது சரிதான். அப்படியே செஞ்சிடுவோம். ஏங்க, உங்க ஃப்ரெண்ட் ஒரு நாளைக்கு பொறுத்துக்க மாட்டாரா? அது ஓகே தாம்மா. மிஸ்டர் சக்கரபாணி, இது லேடிஸ் சென்டிமெண்ட், நாம இதுல தலையிட முடியாது. அவங்க கேட்டுக்கிட்ட மாதிரி நாளைக்கு நாம சந்திப்போமே. ஓகே சரி, ஓகே காலையில ஓகே சார். இருங்க. ரைட் சார். ஓகே சார். ரைட் சார். வெல்கம் வெல்கம். வண்டில இருங்கம்மா, பாத்து இருங்க. வரட்டுமா? சரி சார், சரி, பாத்து 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 போங்க. பாய். வரேங்க. சாவித்ரி, என்ன திருவிளையாடல் தர்மி மாதிரி ஆக்கிட்டியா நீ? இரு, கவனிச்சுக்கிறேன். என் பேர்ல வாங்க போற நிலத்தை நான் இல்லாமலே போய் பார்த்து முடிச்சிட்டீங்களா? இல்லக்கா, பிரீத்தி அக்காவை கூட்டிட்டு போலான்னு ஐயா கிட்ட சொன்னேன். ஐயா தான் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னா பிரீத்தி சந்தோஷப்படுவான்னு சொன்னாரு. சரி, எல்லாரும் ஒன்னா தானே போனீங்க, நீ மட்டும் வந்திருக்க, மத்தவங்க எல்லாம் எங்க? இல்ல, நான் தான் 2 பேரையும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன்.